இந்தியன் 2 திரைப்படம் வெளியாக இருக்கிற நிலையில் இந்த படத்துக்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் கமல்ஹாசன் மற்றும் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் ஆகியோருக்கு கடும் எச்சரிக்கை விதித்துள்ள நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருக்கு. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன், மனிஷா கொய்ராலா, சுகன்யா நடிப்பில் இந்தியன் திரைப்படம் உருவாச்சு. இந்த திரைப்படம் 1996ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுச்சு. இதையடுத்து இந்தியன் 2 திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வந்துச்சு. இயக்குனர் சங்கர் திரைக்கதை எழுதி இயக்கியுள்ள இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன், எஸ்.ஜே. சூர்யா, சித்தார்த், ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி, பாபி சிம்ஹா, டெல்லி கணேஷ் உட்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை லைகா புரொடக்ஷன் மற்றும் ரெட் ஜெயின் நிறுவனம் இணைந்து தயாரிச்சிருக்குது. படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த நிலையில தான் இந்தியன் 2 திரைப்படம் வெளியாக இருக்குது. இதற்கிடையே தான் இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மதுரை HMS காலனியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் மதுரை மாவட்ட 4வது உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அந்த மனுவில் மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு பயிற்சி பள்ளி ஆராய்ச்சி கூடம் என்ற பெயரில் கடந்த 55 ஆண்டுகளாக வர்மக்கலை தற்காப்பு பயிற்சிகளை அளித்துட்டு வர்றேன். கடந்த 1996ஆம் ஆண்டு இந்தியன் திரைப்படத்துக்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு படப்பிடிப்பு தளத்தில் வர்மக்கலைகளை கற்றுக் கொடுத்தேன். இந்த வர்மக்கலை அனைத்தும் ரகசியமானது. இதனால் அந்த படத்தின் டைட்டில் கார்டில் என்னுடைய பேர் சேர்க்கப்பட்டுச்சு. தற்போதுள்ள இந்தியன் 2 திரைப்படம் வெளியாக இருக்குது. இதில் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்த முத்திரையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதற்காக என்னிடம் தடையில்லா சான்று பெறலை. இதனால் படத்தின் டைட்டில் கார்டில் என்னுடைய பேரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு படக்குழுவுக்கு நோட்டீஸ் அனுப்பினேன். ஆனால் பதில் அளிக்கலை. இதனால் எனது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அந்த மனுவில் கூறப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு தொடர்பாக தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், இயக்குனர் சங்கர், நடிகர் கமல்ஹாசன் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது தங்களின் வழக்கறிஞர்கள் மூலம் தங்கள் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில இந்த வழக்கு நீதிபதி செல்வ மகேஸ்வரி முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இயக்குனர் சங்கர் சார்பில் ஆஜரான வக்கீல் இந்த வழக்கு குறித்து பதிலளிக்க 2 வாரம் அவகாசம் வேண்டும் என கோரினார். அதற்கு நீதிபதி இந்தியன் 2 திரைப்படம் வெளியாக இருக்கிற நிலையில் விரைவாக பதில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டிருக்கிறாரு. அதோட விசாரணையை 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு. இதற்கிடையே தான் இந்த விசாரணையின் போது தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் மற்றும் நடிகர் கமல்ஹாசன் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகல. இதனால் இருவரின் தரப்புக்கும் நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்குது. அதாவது தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், நடிகர் கமல்ஹாசன் தரப்பு வழக்கறிஞர்கள் நாளைய விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்காமலே உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படும். இந்த உத்தரவு என்பது வழக்கில் ஆஜராகும் இயக்குனர் சங்கர் தரப்பு தாக்கல் செய்யும் பதில் மனு அடிப்படையில் இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில தான் நாளை மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளதனால எத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு.